Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நேற்றோட தொடர்ச்சி. நேற்று வந்து ஒன் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிச்சிருந்தோம். ஒன் ஒன் ஃபங்க்ஷன்ஸில் அதோட டெஃபினிஷன், அதுக்கு எக்ஸாம்பிள், எப்படி வெரிஃபை பண்ணணும், ரெண்டு விதமாக பார்த்தோம். அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது, எப்படி ஒன்றா இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போது அதோட தொடர்ச்சியாக கொஞ்சம் படிப்போம். படிச்சுட்டு ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் போயிடலாம். ஓகே. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன் இல்லை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஆன் டு ஃபங்க்ஷன் போகலாம். ஸோ ஒன் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எழுதலாம். லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ ஃபங்க்ஷன் சரியா? we say f is a one function if for all x1 comma x2 belonging to this set. இந்த செட்டு நேற்று எழுதணும் போனது அண்டர்லைங் செட்டு. இது என்ன செட்னா x1 comma x2 belonging to x cross x such that x1 not equal to x2. What do we have? f of x1 not equals f of x2. சரியா? இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன். இந்த செட்டில் எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் f of x1 not equal to f of x2 இருக்கணும். இது வந்து ஃபார் ஆல் போட்டிருக்கேன். இதுக்கு அண்டர்லைன் செட் இருக்குது. ப்ராப்பர்ட்டி இது. நம்ம ஸ்டேட்மெண்ட் வித் ஒன் குவான்டிஃபையர் பார்த்தோன்னா இந்த இடத்துல இருந்து இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் வித் ஒன் குவான்டிஃபையர். இப்போது நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, when do we say a function is not one அப்படின்னா, எப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ அப்போ எஃப் இஸ் நாட் நாட் ஏ ஒன் ஃபங்க்ஷன் இஃப் அப்படின்னு போட்டு இது எழுதணும். அப்போ என்ன எழுதுவோம்? நாட் ஒன்னா நெகேஷன் ஆஃப் ஒன் சரியா? நெகேஷன் ஆஃப் இந்த கண்டிஷன், இதுதான் நெகேஷன். ஸோ அதை எப்படி எழுதுவோம்? எஃப் இஸ் நாட் ஏ ஒன் ஃபங்க்ஷன் if இந்த ஃபார் ஆல் என்ன ஆகும்? there exist x1 comma x2 belongs to underlying set மாறாது x1 comma x2 belonging to x cross x such that x1 not equal to x2 such that what should happen? f of x1 negation of this okay equals f of x2. இது மாதிரி எனக்கு வேணும். அப்போது இது மாதிரி ஒரு தேர் எக்ஸிஸ்டிங் சொல்லும்போது இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன்னா தென் we can say that f is not one. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. இப்போ f from r to r நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் எடுப்போம். நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் அப்படிங்கிறப்போ f of x equal to x square. இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது பேரபோலான்னு சொல்லுவோம். இது பிளாட் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஓகே ரைட். ஸோ இதை வந்து நாட் ஒன் அப்படிங்கிறது ஈஸியாக புரியும் நமக்கு. ஏன் புரியும் அப்படின்னா, இந்த டொமைனில் ஏதோ ரெண்டு பாயிண்ட் எடுங்க. ஓகே, இது ஒரு மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த சைடு ப்ளஸ் எக்ஸ் எடுத்தால் ரெண்டுக்குமே இந்த பாயிண்ட் வந்து மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் கிராஃபில், இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, when I want to say it is not one, not one இந்த அப்சர்வேஷன் தான் நமக்கு முக்கியமான தேவை. பட்
இதை விட இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும். இந்த மாதிரி வேகாக சொல்லக்கூடாது. இங்கே ஒரு -x அங்கே ஒரு எக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த -x என்னன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், தேர் எக்ஸிஸ்ட் x1, x2. சரியா? அப்போ இந்த x1 என்ன, x2 என்னன்னு சொல்லணும். ஆல்தோ அந்த -x எக்ஸுங்கிறது வந்து நமக்கு பிக்சரில் பார்க்க நல்லா இருந்தாலும், சப்போஸ் அதில் x 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸும் -xம் சேம் ஆகிடும். ரெண்டு வேறு நம்பரே நம்ம எடுக்கலை. ஓகே, யூ ஹேவ் டு சூஸ் x1 x2 such that x1 not equal to x2. அங்கே x நான் 0 இருந்தால் தான் -xம் எக்ஸும் வேறு நம்பர். புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கணும். எப்போவுமே தேர் எக்ஸிஸ்ட்னு சொன்னால் ஒரு பின் பாயிண்ட் பண்ணி, ஓகே, சரியான ஒரு எக்ஸாம்பிளை காட்டணும். ஸோ இப்போ வந்து இங்கே தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா கன்சிடர் 1, -1 belonging to R. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன், 1, -1 ஸ்பெசிஃபிக்காக x = 1 எடுத்தால் அங்கே 1, -1 வந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சு, வாட் இஸ் f of 1? 1 square is 1, that is equal to -1 square which is equal to f of -1. அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, f is not 1 தெரிஞ்சு போச்சு. ஸோ முதல் சொன்னது புரிஞ்சிடுச்சா, -x எக்ஸ்னு போட்டு இப்படி நான் ஆன்சர் எழுதுனா தப்பு. x belongs to R, f of x equals f of -x அப்படின்னு சொன்னால் இது தப்பு. ஏன்னா x belongs to Rக்கு இது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறதுனால f வந்து not 1 ஆகாது. முக்கியமாக சொல்ல வேண்டியது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. இந்த x1க்கும் x2க்கும் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் கொடுத்தாகணும். ஓகே, ரைட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். let us consider the set x to be set of all 2x2 matrices with 3 real entries. அது எப்படி எழுதலாம்னா x equal to a, b, c, d such that a, b, c and d all belongs to R. இந்த செட் வச்சுக்கோங்க. இதுதான் டொமைன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த டிட்டர்மினண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். டிட்டர்மினண்ட் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர். அப்போது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ், ஓகே, லெட்ஸ் சே ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ். இது ஏ வந்து நம்ம முன்னாடி செட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கான்டெக்ஸ்ட்டில் புரிஞ்சுக்கணும். மேட்ரிக்ஸ்லாம் நம்ம எப்போயாவது தான் பண்ணுறோம். ஓகே, மேட்ரிக்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சு தான் டினோட் பண்ணுவோம். அதனால் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ் அப்படின்னா இங்கே ஏ வந்து மேட்ரிக்ஸு, எக்ஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ்னு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். தென் ஏ கோஸ் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகே, ரைட். நமக்கு டிட்டர்மினன்ட்னா என்னென்னு தெரியும். ஸோ அதுக்கு இங்கே டிட்டர்மினன்ட் பேருக்கு பதில் நான் இங்கே எஃப்னு கொடுத்தேன்னா, இப்போ சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் பேர் எஃப்னு சொன்னேன் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு எழுதும். ஓகே, இமேஜ் ஆஃப் ஏ அண்டர் எஃப், அது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இந்த ஃபங்க்ஷன் 1 இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா இட் இஸ் நாட் 1. ஏன்னா நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிருப்போம். டிட்டர்மினன்ட் வந்து ஒரே நம்பராக இருக்க மாதிரி பல மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ரொம்ப ஈஸி. இது டிட்டர்மினன்ட் என்னது, ஏபிசிடியோட டிட்டர்மினன்ட் வந்து ஏடி மைனஸ் பிசி. எளிமையாக நம்ம ஒரே நம்பராக வர மாதிரி டிட்டர்மினன்ட் நம்மளால் ஈஸியாக கொடுக்க முடியும் இல்லையா? எப்படி கொடுப்பீங்க? இதில் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே இந்த மாதிரி நிறையா வேரியபிள்ஸ் வரும்போது என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன நம்பர்ஸாக ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸாக வச்சுக்கணும். நம்ம கால்குலேஷனை குறைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எப்போவுமே. இங்கே கால்குலேஷனை குறைக்கணும்னா இல்லை இந்த பியும் சியும் எடுத்துடலாம். எப்படி, பிக்கும் சிக்கும் 0 போட்டிங்கன்னா எடுத்துடலாம். அப்போது ஏடி பெருக்கல் தான் வந்துடும். ஸோ இப்போ அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா, இப்போது 1 0 0 1 அப்படின்னா இதோட டிட்டர்மினன்ட் என்னவாக இருக்கும், டிட்டர்மினன்ட் 1 இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இந்த 2 நம்பர் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றலாம் இல்லையா? ஏன்னா எக்ஸுங்கிறது செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ், எந்த 2x2 மேட்ரிக்ஸ்னாலும் எடுக்கலாம். இப்போ அப்படி எடுத்திங்கன்னா இங்கே வந்து 1/2, இங்கே 2ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் 1/2 × 2 1 ஆகிடும். இதெல்லாம் டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு இன்னும் முன்னாடி தெரியும். என்னென்னா, முன்னாடி தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு, பட் தெரிஞ்சுப்பீங்க ஃப்யூச்சரில். அது டிட்டர்மினன்ட் என்னவாக இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் தி டயகனல் என்ட்ரிஸ்னு வரும். ஸோ இங்கே வந்து இதோட டிட்டர்மினன்ட் வந்து 1, இதோட டிட்டர்மினன்ட் 1. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ, இது வந்து
b such that என்ன வந்திருக்கு f of a equals f of b. இங்கேயும் பாருங்கள் நான் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு எலிமெண்ட் ஆஃப் தி டொமைன் கொடுத்துருக்கேன். ரெண்டு வேறு வேறு, பட் அதோட இமேஜஸ்ஸு ஒன்று. ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா என்ன நடக்குது, நாட் ஒன்னா இது மாதிரி நடக்குது. இது மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸாவது நடந்துடுது. இது டொமைன், இது கோடொமைன்னா ஏதோ ரெண்டு பாயிண்ட்டுக்காவது காமன் இமேஜ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஒன். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல வந்து ஒன் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நான் எக்ஸாம்பிள்ஸும் நீங்களே க்ரியேட் பண்ணணும். ஓகே, க்ரியேட் பண்ணி மட்டும் பத்தாது, அதை வெரிஃபை பண்ணவும் செய்யணும். ஓகே, இப்போ நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் தமிழில் மேல் சார்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது டொமைன் கோடொமைன் இருக்குன்னா, கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அங்கே ஒரு இமேஜ் இருக்க மாதிரி ஆன்டு ஃபங்க்ஷன்னா கோடொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். எப்படின்னா, இங்கே ஒரு பாயிண்ட், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். ஓகே, இமேஜ். ஓகே, எவ்ரி, இப்படி சொல்லலாம், எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் தி கோடொமைன் as a pre-image. இந்த ப்ரீ-இமேஜ், கோடொமைன், டொமைன்கிற வார்த்தைலாம் நம்ம முன்னாடியே ஃபங்க்ஷனை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ரைட். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, a function f from a set x to another set y is called an onto function if every element of the codomain y has a pre-image in x. ஸோ இது ஃபார்முலா எழுதுவோம். f function f from x to y is said to be onto if நம்ம சிம்பாலிக் எழுத போகிறோம். சிம்பாலிக் எழுத போனால் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்லணும். ஸோ வாட் இஸ் எ ப்ரீ இமேஜ் அப்படின்னா, ஃபார் ஆல் ஒய் இன் ஒய், கோடொமைனுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்ன நடக்கணும், இந்த ஒய்க்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். வாட் இஸ் எ ப்ரீ இமேஜ்? ப்ரீ இமேஜ்னா தர் இஸ் அன் எலிமெண்ட் எக்ஸ் இருக்குது, சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் வந்து ப்ரீ இமேஜ்னு அர்த்தம். ஓகே, ஒவ்வொரு ஒய்க்குமே வி ஹாவ் எ ப்ரீ இமேஜ் அப்படின்னு அர்த்தம். தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் கேபிட்டல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய். இதுதான் டெஃபனிஷன் ஆஃப் onto ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணவும் செய்யலாம். ஓகே, இப்போ போன முறை பார்த்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் 1 இதை ப்ரூவ் பண்ணோம் போன முறை. ஓகே, அந்த ஃபங்க்ஷனை இப்போ மறுபடியும் எழுதுகிறேன். அது என்ன ஃபங்க்ஷன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2 அப்படின்னு எடுத்தேன். சரியா? ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2 அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆன் டூ நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். சரியா? ஆன் டூவாக இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனி ரியல் நம்பர் எடுத்தாலும், ஓகே, எந்த ரியல் நம்பர் ஒய் எடுத்தாலும் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், சச் தட் 3x + 2 ஈக்குவல் டு ஒய்னு வரணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, லெட் ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னு ஆரம்பிச்சுட்டு, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அன் எக்ஸ் சச் தட் 3x + 2 இஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே என்ன போட்டால் எனக்கு மறுபடியும் ஒய்யே வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது எந்த ஒரு ரியல் நம்பருக்கு, கோடமையில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் அது நடந்தால் தான் இட் இஸ் ஆன் டு. சரியா? அப்போது ஒய்ங்கிறது ஒரு ஜென்ரல் எலிமெண்ட். ஓகே, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒய்ங்கிறது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தேட் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணாலும் தெரிஞ்சு போய்டும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2/3 வரும். அப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஒய் மைனஸ் 2/3 எக்ஸ் இருக்க இடத்துல போட்டோன்னா எனக்கு ஒய் கிடச்சிரும். எப்படி அது பாருங்கள். 3 டைம்ஸ் ஒய் மைனஸ் 2/3 + 2 இஸ் ஈக்குவல் டு ஒய்.
3 கேன்சல் ஆகிடும், -2 + 2 கேன்சல் ஆகிடும், y கிடச்சிரும். சரியா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் என்னாச்சுன்னா, நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் வித் எனி ஒய், அதான் நம்ம ஃபார் ஆல் ஒய், given any y, what should happen? I should find a pre-image. அந்த ஒய்க்கான ப்ரீ-இமேஜ் வந்து y - 2/3 is the pre-image. ஓகே, y - 2/3 is the pre-image of y. இப்போது இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், போன முறை நான் தேர் எக்ஸிஸ்ட் இருக்கிறது என்ன சொன்னேன், பின் பாயிண்ட்டாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ இங்கேயும் ஆக்சுவலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் தான் தரேன், பட் இதுவும் பின் பாயிண்டட். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது y = 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்னவாயிடும், -1/3 ஆகிடும். ஸோ -1/3 is the pre-image of 1. சரியா? ஸோ நீங்கள் இப்போ எப்படி கேட்டிங்கன்னா, இது இங்கே வந்து ஜென்ரல் ஒய்க்கு எழுதியிருக்கேன், பட் இன் பர்டிகுலர் நான் ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூக்கான ப்ரீ-இமேஜ் கேட்டேன்னா அந்த ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? இப்போ y = 2 அப்படின்னா என்ன ஆகும், வாட் இஸ் த ப்ரீ-இமேஜ்? ரைட்? ஃபார் y = 2, வாட் இஸ் த ப்ரீ-இமேஜ்? ப்ரீ-இமேஜ் வில் பி 0. 2 - 2/3 0ன்னு வந்துடும். ஓகே, இங்கேயும் பின் பாயிண்டட் எக்ஸாம்பிள் தான் தரேன். ஆனால் இங்கே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குவான்டிஃபையர் வருது, அது என்னது, ஃபார் ஆல்னு வருது. அதனால் இந்த ஒய்யை வந்து 1, 2, 3ன்னு ஒவ்வொரு நம்பராக சூஸ் பண்ணாமல் ஜென்ரலாக ஏதோ ஒரு எலிமெண்ட், ஓகே, கோடமைனில் ஒரு எலிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அது கரஸ்பாண்டிங் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். அந்த எக்ஸு y - 2/3ன்னு கிடைக்கிது. இது வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் கால்டு onto ஃபங்க்ஷன். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் எனக்கு தெரிஞ்சு போச்சு, f is an onto ஃபங்க்ஷன். ரைட்? இப்போது இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, அந்த செட் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் ஆதார் நம்பர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர் தான் கோடமைன். ஓகே, அப்போது இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்க ஆதார் நம்பரை இது பண்ண அலாட் பண்ணிங்கன்னா, மேட்ச் பண்ணிங்கன்னா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் ஆன்டுவாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், ஸ்டார்ட் வித் த எலிமெண்ட் ஆஃப் தி கோடமைன். கோடமைன் வந்து ஆதார் நம்பர்ஸ். ஸோ ஒரு ஆதார் நம்பர் எடுத்தால் அந்த ஆதார் நம்பருக்கான ஆள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிட முடியுமா? தெரிஞ்சிட முடியும். இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஆதார் நம்பர் போட்டுட்டு தான் நம்மளை வெரிஃபை பண்ணுவாங்க, ஆதார் நம்பரை ஃபீட் பண்ணுவாங்க, நம்ம ஃபோட்டோ உட்பட எல்லாமே வந்துடும். ஸோ அப்போது ப்ரீ-இமேஜ் யார், ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா வேணும். அந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து பேர் வந்துடும், அவங்க பேர், அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ தட் இஸ் a onto ஃபங்க்ஷன். ஓகே, ரைட். சரி, இப்போது when do you say a function is not onto? ஓகே, மறுபடியும் இங்கே வரலாம். when do you say a function is not onto? A function is said to be not onto if this doesn't happen. இது தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? this not happen, not ontoங்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நெகேட் பண்ணணும், இந்த இஃப்க்கு அடுத்து உள்ள பார்ட்டை நெகேட் பண்ணணும். அது எப்படி நெகேட் பண்ணணும், there exists y in y such that for all x in x, f of x not equal to y. ஓகே, அதை எழுதிடுவோமா? A function f from x to y is not onto if there exists y in y such that for all x in x, f of x is not equal to y. Okay, இதுக்கு பேர் தான் it is a not onto, a function which is not onto. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கலாம். டேக் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், ஓகே, அண்ட் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? ஒவ்வொரு இன்டீஜருக்கும் அதோட ஸ்கொயரோட மேப் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு என்ன தெரியும், ஸ்கொயர் நான் நெகட்டிவ்னு தெரியும் இல்லையா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நேச்சுரல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0 வச்சுக்கலாம். ரைட்? இது எப்படி நம்ம எழுதுனா எப்படி எழுதுவோம், இன்டீஜர்ஸை 0, 1, 2, 3 அப்படியே போகும். இந்த சைடு -1, -2, -3, -4 அப்படி இப்படி இந்த பக்கம் போகும். சரியா? ஸோ 0 யூனியன் இன்டீஜர்ஸ். ஓகே, 0, 1, 2, 3, 4 இப்படி போயிடும். ஓகே, ஸோ இந்த 0 எங்கே மேப் ஆகும், இங்கே மேப் ஆகும். 1 will map to 1, 2 will map to 4, 3 will map to somewhere 9,
Okay, 4 will map to somewhere 16. Right? Similarly, minus 1 எங்க map ஆகும்? Minus 1 will go to 1, minus 2 will go to 4, and minus 3 will go to 9, minus 4 will go to 16. இப்படி போகுமா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம்னா f is a function from this to n union singleton 0. Okay, f of m is equal to m square. ஸோ இப்போ இது வந்து ஆன்டுவா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தா தெரியுது இந்த டூங்கிற எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஆன்டுனா டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை, 3 இல்லை. ஸோ இதுமாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் எனக்கு தேர் எக்ஸிஸ்ட் தான் சொல்லணும். தேர் எக்ஸிஸ்ட் சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை சொல்லணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச முதல் எலிமெண்ட்டை எடுத்துக்கலாம். we have to say that for every element here their square is not equal to 2 அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட் வித் 2. ஓகே, இப்போது 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணலான்னா how do you say the square of any integer is not equal to 2? ஓகே, அதுக்கு ஒரு சின்ன இது ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் கேஸ் பை கேஸ் பேசிஸ் அனாலிசிஸ் தான். சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1. இஃப் m பிலாங்ஸ் டு -1, 0, 1 இந்த 3 நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது 2 விட சின்ன நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இன் மாடுலஸ் இந்த நம்பர்ஸ்க்கெலாம் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா என்ன வரும்? தென் m ஸ்கொயர் பிலாங்ஸ் டு இது -1 ஸ்கொயர் 1, 0வோட ஸ்கொயர் 0, 1ஓட ஸ்கொயர் 1, 0,1 இந்த செட்டில் இருக்குது. ஸோ m ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 2. இந்த கேஸில் என்னாச்சு? m ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 2. m ஸ்கொயருங்கிறது f ஆஃப் m. ஓகே, கேஸ் 1 முடிஞ்சு போச்சு. இப்போ கேஸ் 2ல் என்ன பண்ணலான்னா இன் மாடுலஸ் வந்து அதாவது இதை தவிர மற்ற இன்டிஜர் தான் எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா அதோட மாடுலஸ் எடுத்திங்கன்னா இட் இஸ் பிகர் than or equal to 2. கேஸ் 2 வந்து mod m bigger than or equal to 2. mod m bigger than or equal to 2னா m ஸ்கொயர் என்னவாகும்? m ஸ்கொயர் இஸ் bigger than or equal to 4 ஆகிடும். பட் 4 வந்து greater than 2. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா f of m ஸ்கொயர் வந்து இஸ் bigger than f of m is strictly bigger than 2. அப்படின்னா என்ன? f of m is not equal to 2. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எந்த இன்டிஜர் எடுத்தாலும் அது வந்து f of m not equal to 2. ஸோ f is not on 2. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா நான் பிக்சரு வரைஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு பிக்சர் வரையும் போது நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த 2க்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு. பட் அதுதான் நம்மளோட ஆன்சர். f is not on 2ங்கிறதுக்கு அதுதான் ஆன்சர். பட் அதற்கான ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ப்ரூஃப்க்கு வந்து 2 கேஸ் எழுதுறேன். நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்ம இந்த கோர்ஸில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் ப்ரூஃப் எப்படி எழுதணும்னு ஆரம்பத்திலேருந்து நம்ம சின்ன சின்ன ப்ரூஃப் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே வரோம். பட் இப்போலாம் சில இதில் வந்து ஒன்லி ப்ரூஃப் ஐடியா மட்டும்தான். இதெல்லாம் ப்ரூஃபோட ஐடியா மட்டும்தான். ஓகே, டெக்ஸ்ட் புக் ப்ரூஃப் வேறு மாதிரி எழுதணும். ஓகே, ரைட். ஸோ அப்போ ப்ரூஃப்னால் அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ், அதற்கான காரணங்களை வந்து ஒன்றுனா சொல்கிறேன் நான். அந்த காரணங்கள் 2-3 இடத்துல நம்ம பார்த்துட்டு 2 கேஸாக எழுதுறோம். ஓகே, 2 கேஸ் 3 கேஸாக எழுதுறோம் சின்ன சின்ன விஷயத்தில். அதெல்லாம் எப்படி எழுதுறோங்கிறத கவனிச்சுக்கோங்க. அப்போ அந்த கேஸ் பை கேஸாக பிரிக்கும்போது முக்கியமான விஷயம் எல்லா வாய்ப்புகளையும் யூஸ் பண்ணிட்டோம். எந்தெந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் வரும் அத்தனையும் செக் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வந்து என்னது? டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே இது வெரிஃபை பண்ணணும்னா நம்ம இந்த கேஸ் பை கேஸாக பிரிக்கும்போது எல்லாத்துக்குமே வெரிஃபை பண்ணிட்டோமான்னு செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், m பிலாங்கிங் டு -1, 0, 1ன்னு போட்டிருக்கோம். இது தவிர வேறு எந்த எம்மாக இருந்தாலும் அது இந்த கேஸில் வந்துடும். ஸோ அதனால் எல்லா எம்முக்கும் வெரிஃபை பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஓகே, இன்டிஜர்ஸ். ஸோ இந்த கேஸ் பை கேஸ் பிரிக்கும்போது அதை நம்ம கவனமாக செக் பண்ணணும். ஓகே, ஸோ f is not on 2ன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது இன்னொரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். டிஃபைன் f from R to R as f of x equals x square plus x plus 1. சரியா? நமக்கு இது ஓரளவுக்கு நமக்கு முன்னாடியே படிச்சிருந்தோன்னா சில இடத்துல என்ன தோணுன்னா இது எப்படி இருக்குங்கிற ஐடியா தெரியும். இதுவும் ஒரு பேரபோலா தான். அந்த பேரபோலா நம்ம பேரபோலா மாதிரி தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும்.
ஓகே, இதை பிளாட் பண்ணி பார்க்கணும்னா பிளாட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் படித்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு 0, 1, 2, 3, 4 எடுத்துக்கோங்க. நெகட்டிவில் -1, -2, -3, -4 எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு வரைஞ்சி பார்க்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போதே நமக்கு இது வந்து ஆன் டு வா நாட் ஆன் டு வாங்கிறது தெரிஞ்சிடும். பட் இதில் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி வித்தியாசமாக ப்ரூவ் பண்ண பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு தெரியுதுன்னா, இங்கே f(0) போடுங்க. 0 வராது. சரியா? ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து வேறு எந்த நம்பர் போட்டாலும் ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி பிகர் தேன் திஸ். ஓகே, ரைட். இது என்னோடய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஆன் டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த படத்தை வச்சு சொல்கிறேன். பட் அதே நேரத்தில் என்ன சொல்லலான்னா, we can say 0 does not belong to range of f. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், ஆன் டு ஃபங்க்ஷன்னா இங்கே என்ன சொல்கிறேன்னா, எவ்ரி எலிமெண்ட் ஹேஸ் எ ப்ரீ இமேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட் டு யூ மீன் பை எவ்ரி எலிமெண்ட் ஹேஸ் எ ப்ரீ இமேஜ்னா, த ஹோல் கோடொமைன் இஸ் பார்ட் ஆஃப் தி ரேஞ்ச். அதான் அர்த்தம். ஓகே, ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன்னா on to if and only if y is equal to range of f. ஓகே, range of f எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? டிஃபைன் பண்ணும்போது சப்செட் ஆஃப் y தான் டிஃபைன் பண்ணுவோம். பட் இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது? இட் சேஸ் தட் எலிமெண்ட் எது எடுத்தாலும் அது ரேஞ்சில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, 0 does not belong to range of f. பட் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இங்கே இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர்ஸும்பாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஸ்கொயராக எழுதுறது வசதி அப்படின்னு பார்ப்பாங்க எப்போவுமே. அதுக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போது இது வந்து x+1 ஹோல் ஸ்கொயராக எழுதுனா என்ன பண்ணுவேன்? இங்கே 2x இருந்தால் தான் எழுத முடியும். ஸோ அப்போது இன்னொரு x எனக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, x² + x + 1 + x - x ஆட் பண்ணிடுறேன். அப்போது இதை மட்டும் எடுத்தோன்னா, திஸ் கேன் பி ரிட்டன் as x+1 ஹோல் ஸ்கொயர் - x. ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு எக்ஸுக்கு f(x) இது சரியா? if it is equal to 0, okay, if f(x) equal to 0, then x+1 whole square minus x equal to 0, if and only if x+1 whole square is equal to x. சரியா? அப்போ என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் எப்போவுமே. கரெக்டாக? ஒரு பக்கம் ஸ்கொயர் ஆகிட்டோன்னா அது நான் நெகட்டிவ். இங்கே x இருக்குது. அப்போ என்ன சொல்லுது? therefore x வந்து greater than or equal to 0ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. x greater than or equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே x greater than or equal to 0ன்னு என்ன அர்த்தம்? f(x) வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஏன்னா x² நான் நெகட்டிவ், இந்த x பாசிட்டிவ், greater than or equal to 0. ஸோ இந்த டேர்மில் வந்து this is greater than or equal to 0, this is greater than or equal to 0, this is positive. இது வந்து sum of non-negative terms in which one of them is positive. அதாவது 0 விட 0க்கு ஈக்குவலாகவோ இல்லை அதோட பெருசாகவோ இருக்க 3 நம்பரை கூட்டுறோம். அதில் ஒன்று வந்து 0 விட ஸ்ட்ரிக்ட்லி பிகர். ஓகே, 0 விட பெருசு. அப்படி இருக்கும்போது என்னாச்சு? திஸ் ஹோல் சம் வில் பி தட் இஸ் f(x) இஸ் ஸ்ட்ரிக்ட்லி பிகர் than 0. f(x) வந்து 0 விட பெருசாகிடுச்சு. அப்போ f(x) வந்து 0வாக இருக்க முடியாது. அதான் இதுக்கு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, f is not onto. சரி, இதை நான் எப்படி கெஸ் பண்ணுறேங்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இதை கெஸ் பண்ணுறதுக்கு 0 does not belongs to this. அது என்னென்னா, நீங்கள் கம்பேர் பண்ணலாம். x²க்கும் xக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஓகே, ரைட். இது எல்லாத்துலேயுமே இந்த இடத்துலையும் சரி அந்த இடத்துலையும் சரி ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஹிட்டனாக யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக அந்த ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, x goes to x² அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம அனாலிசிஸில் ஃப்யூச்சரில் படிப்போம். அடுத்தடுத்த கிளாஸில் அதையும் பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.